ஹலோ மக்களே, நம்ம பாப்பாவுக்கு மொட்டை அடிக்காக திருச்சி சமயபுரம் கிளம்பியாச்சுங்க. ட்ரெயினுக்குள்ளே ஏறினனுமே பாப்பாவுக்கு செம்ம ஜாலியாகிருச்சு. உள்ளே போனோடனே பாப்பா ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்தா. நானும் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டே இருந்தேங்க. கொஞ்ச நேரத்தில் ட்ரெயினும் கிளம்பிருச்சுங்க. ட்ரெயின் கிளம்பலாம் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துச்சு. இந்த கை குழந்தை வச்சுருந்தாலும் ரொம்ப பாவங்க. ஏன்னா என் நிலமையை பார்த்து தான் நான் சொல்கிறேன். நானும் தொட்டிலில் போட்டு அந்த ஆட்டம் ஆட்டுறேன். பாப்பா தூங்கவே இல்லைங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் பாப்பா தூங்கினா. ஒரு சோலாவோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி பார்க்குறேன், பாப்பா அவங்க சித்தா கூட விளாண்டுக்கிட்டு இருக்குது. சரி வா விளாண்டது போதும்னு சொல்லி நானும் பாப்பா கலை 3 பேர் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்தில் திருச்சி ஜங்ஷன் வந்துருச்சுங்க. திருச்சியில் கொஞ்ச நேரத்தில் இறங்கினோம். இறங்கிட்டு அங்கே நின்று சுற்றி பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டோங்க. நைட்டில் ஒன்றும் அவ்வளோக்கா எதுவும் இல்லைனால ஆட்டோ பிடிச்சி ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோம். எல்லாத்துக்கும் பசி வந்துருச்சுன்னு சொல்லி சரி போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடையை தேடினா ஒரு கடையை காணோங்க. நாங்களும் கடையாக தேடுறோம். எல்லாரும் கடையை தேடி பார்த்தாங்க, ஒரு கடையை காணோங்க. ஒரு கடையில் கேட்டால் சாப்பிட இல்லைன்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் இந்த குழந்தைங்களை தூங்க விடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே பாருங்கள் எங்கள் நிலமைய. அங்கே ரூமில் தொட்டில் கட்டுறதுக்கு ஒரு எதுவுமே இல்லைங்க. அதனால் கையில் போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி என் கையெல்லாம் ஒரு 2 நாள் ஃபுல்லாக வலிதாங்க. சரின்னு சொல்லி குளிச்சுட்டு அப்படியே உள்ளே போனால் செம்ம கூட்டங்க கோயிலுக்குள்ளே. வெளியே ரோட்டில் யாரையும் காணோம், ஆனால் கோயிலுக்குள்ளே சரியான க்ரௌடுங்க. சரி இன்னைக்கு மொட்டை அடித்த மாதிரி தான்டா பாப்பாக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 2 மணிக்குள்ளே நான் 3 மணி தாங்க இருக்கும். செம்ம கூட்டம், மொட்டை அடிக்கிற அவ்வளோ கூட்டம். நான் திருச்சிக்கு மொத போயிருந்தேன். நல்லா பெரிய கோபுரமாக இருந்துச்சுங்க. நீங்கள் எத்தனை டைம் திருச்சிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்காக டிக்கெட் வாங்குறதுக்கு லைனில் நின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி வரைக்கும் நின்றுப்போங்க. லைன்லேயே நின்றுட்டு இருந்தோம். லைனில் நின்று ஒரு வழியாக டிக்கெட் வாங்கிட்டு மேலே மொட்டை அடிக்கிறதுக்காக மேலே கிளம்பியாச்சுங்க. மேலே போனால் அவ்வளோக்கா க்ரௌடு இல்லைங்க, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. அதனால் பாப்பாவுக்கு சீக்கிரம் மொட்டை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு போய் சித்தி மேலே தான் உட்காந்து நாங்கள் மொட்டை அடித்தோங்க. சரி வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு பார்த்தா வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரம் மொட்டை அடிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து பாப்பா அழுதுகிட்டே தான் இருந்தா. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சின்னதாக ஒரு வெட்டு விழுந்துச்சு மொட்டை அடிக்கிறப்ப. அதனால் பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே தான் இருந்தா, வலிச்சிச்சு போலங்க. அப்புறம் குளிச்சுட்டு பாப்பாவுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு சந்தனம்லாம் தடவிட்டு பாப்பா எப்படி சும்மா ஜம்முன்னு இருக்கா பாருங்கள். அப்புறம் நானும் பாப்பாவும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு பாப்பா காது குத்துறக்காக கிளம்பியாச்சுங்க. திருப்பி பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மடியில் உட்கார வைக்கவுமே பாப்பா சரியான அழுக. என்ன பண்ணுறது, பாப்பா காது குத்தி தானே ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அதனால் காது குத்த சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு காது குத்தும் போது சரியான அழுக, செகண்ட் காது குத்துறப்ப கூட அவ்வளோக்கா அழுகலைங்க. ஆனால் எனக்கும் கலைக்கும் சரியான பயமாயிருச்சு பாப்பா அழுகிறத பார்த்து. பாப்பா அழுக எங்களுக்கும் அழுகையாக வேறு வந்துச்சுங்க. என்ன பண்ணனே தெரியல. என்ன பண்ணுறதுங்க, காது குத்தி தானே ஆகணும். அப்புறம் ஒரு வழியாக பாப்பாவுக்கு 2 காதையும் குத்திட்டு கிளம்பிட்டோங்க. ரூமுக்கு போகவுமே பாப்பா நார்மல் ஆகிட்டா, நல்லா ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வச்சு 2 ஃபோட்டோ எடுத்தாங்க. எப்படிங்க ஒலிம்பிக்கில் பரிசு வாங்குற மாதிரியே இருக்கா? உண்மையை சொல்லலாம், அவள் கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தாங்க எங்களுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அவங்கவுங்க குழந்தைங்க கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் திருச்சி கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.